ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் சில கொஷின்ஸ் வந்து பேசிக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் மாடரேட் டு ஹை லெவலில் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். Yeah. So a train covered a distance of 250 km, partly by 40 km per hour and the remaining by 60 km per hour. Find the distance traveled at 40 km per hour if it took a total of 5 hours for the journey. Okay. So total வந்து 5 hours ஆயிருக்கு. ஓகேவா? இதுல நம்ம பாதியை பிரிச்சுக்கலாம். பாதி மீன்ஸ் ஒரு சர்டைன் டைம் வந்து எக்ஸ் ஹவர்ஸும் சர்டைன் டைம் வந்து 5 மைனஸ் எக்ஸ் ஹவர்ஸும். நம்மள வந்து எது கேட்குறாங்க? 40ல எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு 40ல ட்ராவல் ஆயிருக்குன்னு கேட்கலாம். ஸோ 40 வந்து எக்ஸ்க்கும் 60. Yeah. So for x hours, the train traveled for 40 km per hour. And for the remaining 5 minus x hours, the train traveled for 60 km per hour. So இது வந்து டைம், இது வந்து டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. ஸோ இந்த கேஸ்ல வந்து ரெண்டு ஸ்பீட் ரெண்டு டைம் இருக்கா? அப்போ இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா s1 t1 பிளஸ் s2 t2. ஓகேவா? ஸோ இங்க டிஸ்டன்ஸ் என்ன? 250. So 250 is equal to 40x plus 60 into 5 minus x. Okay. So 250 is equal to 40x plus 120 minus 60x. Next. Yeah, no. இங்க வந்து 300 இல்ல, 60 into 5 வந்து 300. 120 போட்டேன். So 250 minus 300 is equal to 40x minus 60x. So minus 50 is equal to minus 20x. So 20x is equal to 50. X is equal to 5 by 2, that is 2.5 hours. Okay. So for 2.5 hours, the train traveled for 40 km per hour. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா find the distance எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர்ஸ்னா 2.5 ஹவர்ஸ்க்கு it will be 100 because yeah, see, distance is equal to speed into time. Speed வந்து 40, time வந்து 2.5. So that is 4 into 25, that is 100 kilometer. Okay. So for 100 kilometer, the train traveled at 40 kilometer per hour speed. Okay. Second question. So Vicky had covered 2/3 of a certain distance when his car had a breakdown. Okay. So ஒரு 2/3 of the distance cover பண்ணதுக்கு அப்புறம் his car got some problem. He parked it and covered the remaining distance by foot. Okay. So the time for the travel by foot was 18 times his time for travel by car. Okay. See, இப்போ ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு. அது வந்து 3ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? அந்த டோட்டல் 3ல 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ், தட் இஸ் 2 கிலோமீட்டர் வந்து கார்ல போறாங்க. ஓகே. ஸோ ரிமைனிங் 1 கிலோமீட்டர் வந்து வாக்கிங்ல போறாங்க. இப்ப ஸோ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த டைம் ஃபார் விச் ஸோ கார்ல வந்து 1 ஹவர் டிராவல் பண்ணாங்கன்னா வாக்கிங் பண்றது வந்து 18 ஹவர்ஸ், 18 டைம்ஸ். ஓகேவா? ஸோ கார்ல 1 ஹவர் டிராவல் பண்ணியிருந்தா வாக்கிங் வந்து 18 ஹவர்ஸ் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ வாட் தேர் ஆஸ்கிங்? ஸோ தேர் ஆஸ்கிங் த இது வந்து மேல இது வந்து டிஸ்டன்ஸோட ரேஷியோ, இது வந்து டைமோட ரேஷியோ. ஸோ தேர் ஆஸ்கிங் த ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ ஸோ 2/1 இஸ் ஈக்குவல் டு 1/18. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 36:1 will be the ratio of the speeds of the car and walking speed. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான சம் தான். Next question. So Gokul started 15 minutes late and by traveling at a speed which is 5/4 of his usual speed, he reached his office 20 minutes early. What is the usual time of his journey? Okay. So actually இப்போ கோகுல் என்ன பண்றாருன்னா, ஸோ எப்பயுமே ஒரு 9 o'clock வீட்டுல இருந்து கிளம்புவாருன்னு வச்சுக்கோமே. அவரு 15 minutes லேட், தட் இஸ் 9:15 தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாங்க இந்த டைம். ஓகேவா?
9:15 தான் இந்த டைம் கிளம்புறாங்க. ஈவன் தோ ஹி டிராவல் 15 மினிட்ஸ் லேட் ஆயிருந்தாலும் ஹி ரீச்டு தி ஆஃபீஸ் 20 மினிட்ஸ் இயர்லி. ஓகேவா? ஸோ அப்பனா எஃபெக்டிவா எவ்வளவு தூரம் அவர் வந்து எவ்வளவு டைம் சேவ் பண்றாங்க? ஸோ ஆல்ரெடி ஒரு 9க்கு கிளம்ப வேண்டிய பர்சன் 9:15க்கு டிராவல் பண்றான். ஸோ ஆல்ரெடி அங்க ஒரு 15 மினிட்ஸ் சேவ் ஆகுது. தென் ஆஃபீஸ்க்கு வந்து 10 o'clock போறது 9:40க்கே போயிடுறான். ஸோ there he is saving another 120 minutes. So in total he is saving 35 minutes by traveling at 5/4 of his usual speed. That is, if the usual speed is 4 means, then the now due to 15 minutes late he traveled at 5 km/h. Okay, so நார்மலா என்னன்னா ஆஃபீஸ்க்கு எப்பயும் கிளம்புற டைம் விட 15 மினிட்ஸ் லேட்டா கிளம்புறான். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லி என்ன பண்றான்னா யூஸ்வலா போற ஸ்பீடை விட 4/5 வந்து அதிகமா போறான். ஸோ யூஸ்வல் ஸ்பீடு 4னா இப்போ வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 5 km/h போறான். ஸோ இப்படி 5 km/h போறனால ஆஃபீஸ்க்கு போய் கரெக்ட் டைமுக்கு போறதுக்கு விட 20 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுறான். ஸோ இன் எஃபெக்டிவ் ஹி இஸ் சேவிங் 35 மினிட்ஸ் பை டிராவலிங் அட் 4/5 ஆஃப் ஹிஸ் ஸ்பீட். ஓகேவா? இப்போ ஸ்பீடோட ரேஷியோ எடுக்கலாம். யூஸ்வலா இப்போ நவ் யூஸ்வலா வந்து 4ல போற பர்சன் இப்போ வந்து 5ல போயிருக்காரு. அப்போ டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும்? Time and speed are inversely proportional. So if the speed ratio is 4:5 means the time ratio will be 5:4. Okay, 5:4. Actually, usually 5 hours என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? So 5 hours எடுத்துக்க வேண்டியது. So இந்த டைம் வந்து 4 hours தான் எடுத்துக்கலாம். So the difference is 1 parts, right? இந்த 1 part difference தான் என்னன்னா 35 minutes. அப்போ what is the usual time கேக்குறாங்க. Usual time is 5 parts. So 5 into 35 will be the answer. So 5 into 35 is 5 is 25, 5 3 are 15, 15 plus 2 is 17. So 175 minutes will be the usual time. Okay. Yeah, so இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நார்மலா கிளம்ப வேண்டிய டைமோட 15 மினிட்ஸ் லேட்டா கிளம்புறான். ஸோ 15 மினிட்ஸ் லேட்டா கிளம்புறமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்பீடை விட 4/5 ஆஃப் த ஸ்பீட்ல அந்த 5/4 ஆஃப் த ஸ்பீட் அதிகமா போறான். ஸோ பை டியூ டு ஹிஸ் இன்க்ரீஸ்டு ஸ்பீட் ஹி ரீச்டு தி ஆஃபீஸ் 20 மினிட்ஸ் இயர்லி. ஸோ ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் லேட்டு இந்த அதிக வேகமா போறனால 20 மினிட்ஸ் சீக்கிரமா போயிடுறான். ஸோ இன் எஃபெக்டிவ் ஹி இஸ் டிராவலிங் ஹி இஸ் சேவிங் 35 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பீடோட ரேஷியோ 4:5, டைமோட ரேஷியோ 5:4. திஸ் டிஃபரன்ஸ் இன் த ஒன் பார்ட் அதுதான் என்னன்னா 35 மினிட்ஸ். அப்போ 5 பார்ட்ஸ் தான் யூஷுவல் ஸ்பீட், தட் இஸ் 175 மினிட்ஸ். ஓகே, next question. So I had to catch a bus which was 225 meter ahead of me. If the speed of the bus was 2.5 meter per second and my speed is 36 km/h, in how much time did I catch the bus? ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இங்க இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இங்க இருக்கேன், ஒரு பஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே, யா. ஸோ the distance between me and the bus is 225 மீட்டர். இப்ப ஸ்பீட் ஆஃப் த பஸ் கொடுத்துருக்கான், தட் இஸ் 2.5 மீட்டர் பர் செகண்ட். நான் என்னோட ஸ்பீட் என்னன்னா 36 km/h. ஸோ 36 km/h மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? இன்டூ 5/18 போடணுமா? 1 times 18, 2 times வந்து 36, that is 10. ஸோ என்னோட ஸ்பீட் வந்து என்னன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, பஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்றது, பஸ் ஸ்டாப் வந்து ஒரு பிளேஸ்ல இருக்கு, நான் வந்து 225 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கேன். ஓகேவா? நான் வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பஸ் போன உடனே ஒரு கொஞ்ச தூரம் ஓடி போயிட்டு ஐ வில் கேட்ச் த பஸ், ரைட்? ஸோ இந்த பிளேஸ்ல நான் வந்து பஸ்ஸை கேட்ச் பண்ணிடுவேன். அவங்க என்ன கேட்கறாங்க, இன் ஹவு மச் டைம், ஸோ எவ்வளவு நேரத்துல நான் பஸ்ஸை வந்து பிடிச்சிருவேன்னு கேட்கறாங்க. ஸோ let the bus travel for x kilometers. ஓகேவா? அதாவது x distance. இப்ப இந்த பஸ் இந்த x டிஸ்டன்ஸ டிராவல் பண்றதுக்கும் நான் இங்கிருந்து, ரைட்டா, சோ இந்த பஸ் இங்க போறதுக்கு எடுத்துக்கிற டைமும் நான் இந்த 225 பிளஸ் எக்ஸ் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ற டைமும் ஈக்குவலா இருக்குமா? சோ அப்போ ஐ எம் ஈக்குவேட்டிங் த டைம். சோ என்ன பண்ணணும், சோ த டைம் ஃபார் த பஸ் டு டிராவல் எக்ஸ் distance is x by 2.5. time is equal to distance by speed. ஓகேவா? அடுத்து என்னோட டைம் என்னவா இருக்கும், நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும், 225 பிளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். என்னோட ஸ்பீட் என்ன, 10. ஓகே, நான் இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா ஐ வில் கெட் த ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் ஐ எம் ரைட்டிங் இட் அஸ் 10x டிவைடட் பை 25, தட் இஸ் ஈக்குவல் டு 225 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 10. ஸோ
2 times, this is 5 times, 1 5s are 5, 2 5s are 10. So இங்க என்ன இருக்குன்னா 4x is equal to 225 plus x. Yeah. So 4x is equal to 225 plus x. அப்போ 3x is equal to 225, x is equal to 75 meters. ஓகேவா? கொஸ்டின்ல ஆனா என்ன கேக்குறாங்க, கொஸ்டின்ல நான் வந்து சோ இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 75. ஓகேவா? இப்ப எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு வந்து இந்த பஸ்ஸை கேட்ச் பண்றதுக்கு? சோ நான் டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்? 225 plus this 75. So I have to travel a distance of 300 meters. என்னோட ஸ்பீட் என்ன? 10 meter per second. So I can easily find the time. Time is equal to distance by speed, that is 300 by 10, 30 seconds. Okay. So distance is equal to what? Speed into time. In the distance என்ன? 225 plus 75 is equal to speed என்ன? 10 into time தான் கேக்குறாங்க. So 300 is equal to 10t. So t is equal to 30 seconds. Okay. So bus start ஆனதுக்கு அப்புறம் நான் 30 seconds ஓடி I will catch the bus. Okay. Next question. So a train crosses two bridges. So two bridge 370 meter and 480 meter long in 51 and 62 seconds respectively. Find the speed of the train. Okay. So ஒரு ட்ரெயின் வந்து ரெண்டு bridge cross பண்ணுது. So first bridge cross பண்றதுக்கு 51 seconds ஆயிருக்கு. That is ட்ரெயினோட லென்த் பிளஸ் 370. ஓகேவா? இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். அதை கிராஸ் பண்றதுக்கு 51 செகண்ட்ஸா? இது வந்து டைம் இன்டு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அடுத்தது ட்ரெயினோட லென்த் பிளஸ் 480 மீட்டர். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு 62 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இன்டு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லயுமே ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்டா. ஸோ அப்போ ஸ்பீட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு t plus 370 divided by 51. So in the second case la speed enna irukum? Speed is equal to t plus 480 divided by 62. So now I can equate the two speeds, right? So t plus 370 divided by 51 will be equal to t plus 480 divided by 62. Okay. 62 and 51. Is there any common factors? The difference is 11. So 11 difference na அது 11 டேபிள்லயும் இது கேன்சல் ஆகாது. I think there is no common table, so no other go. We have to multiply this only. Okay. So 62t 62t plus 370 into 62. 370 into 62 will be equal to 51t plus 480 into 51. Correct? Yeah. So இப்போ நான் வந்து multiply தான் பண்ணணும். So 37 into 62. 7 2s are 1, 4 3s are 6, 6 plus 1 is 7. 7 6 are 42. 6 3s are 80, 90, 20, 21, 22, 22. So 22940 will be the answer for this. So 62t plus 22940 is equal to 51t plus what is 48 into 51. So 48, 5 8s are 40. 5 4s are 20, 20, 20, 24. So 24480. 24480. Okay. So I'll just erase it. Yeah. So 62t minus 51t will be equal to 24480 minus 22940. So இங்க வந்து 11t is equal to இங்க என்ன வேல்யூ வரும்? 24480 minus 22940. So 0 4 3 1 4 5. So 1540. 1540. Upper t is equal to what? 140 meters. Okay. So the length of the train is 140 meters. So with this we can find the speed, right? They're asking the speed of the train.
So first condition மட்டும் எடுத்துக்கலாமா? So t plus 370 is equal to 51 into s. That is t plus 370 is equal to 51 into s. So இப்ப t என்ன 140 plus 370 is equal to 51 into s. So இதை ஆட் பண்ண என்ன வரும் 0 1 yeah is equal to 51 into s. So speed is equal to 10. இது எல்லாமே என்னதுல இருக்கு மீட்டர் per செகண்ட்ல இருக்கு 10 மீட்டர் per செகண்ட். ஓகே, so find the speed in kilometer per hour ல கேக்குறாங்க. So kilometer per hour கன்வெர்ட் பண்ணனும்னா I have to multiply it with 18 by 5. That is 10 into 18 divided by 5. So 1 5s are 5, 5 2s are 10. So it will be 36 kilometer per hour. Okay, so the speed of the train is 36 kilometer per hour. Yeah, next question. So a train takes 10 seconds to cross a man standing on a platform and 44 seconds to cross the platform. Okay, so ஒரு train வந்து ஒரு மேனை கிராஸ் பண்றதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு 44 செகண்ட்ஸ் ஆகுது. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 72 கிலோமீட்டர் per hour? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, ஸ்பீட் இஸ் 72 கிலோமீட்டர் per hour. ஸோ ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு மீட்டர் per செகண்ட் பிகாஸ் மேல இருக்க இது வந்து தட் இஸ் த டைம் வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதை செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இட் வித் 5 by 18. So 118 are 18. 18 into 4 is 72. So 5 4s are. So 20 meter per second will be the speed of the train. இப்போ first condition என்னன்னு சொல்லுங்களேன். So ஒரு train வந்து it takes 10 seconds to cross a man. That is see distance is equal to speed into time. இதுல distance என்னன்னா ட்ரெயினோட லென்த் தான் வந்து இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸா இருக்கும். பிகாஸ் ஒரு மேன் ஓகேவா, ஸோ அந்த மேனோட லென்த் ஓகேவா. ஸோ ஒரு மேனோட இப்ப நான் போய் வந்து ஒரு ட்ரெயின் கிட்ட நின்னா ஸோ என்னோட லென்த்னா ஹைட் கிடையாது. ஸோ என்னோட லென்த்னா ஜஸ்ட் இவ்வளவுதானே நான் என்னோட லென்த் இருக்கும். இது வந்து ட்ரெயினோட இவ்வளவு பெரிய லென்த்துக்கு ஜஸ்ட் இட் இஸ் a negligible number. Okay, so in this case the distance traveled by the train while crossing the man is equal to the length of the train. ஓகேவா, so distance is equal to speed என்ன 20, time என்ன 10 seconds, that is 200 meter. So length of the train, ட்ரெயினோட லென்த் வந்து 200 மீட்டர். இப்போ கொஸ்டினோட அடுத்த பார்ட் என்ன, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு 44 செகண்ட்ஸ் ஆகுது. தட் இஸ் 200 மீட்டர் பிளஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தட் வில் பி ஈக்குவல் டு 44 into 20 because that will be equal to the speed into time, right? Yeah, so ட்ரெயினோட லென்த் ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் இது பண்றதுக்கு தான் தட் வில் பி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். எனக்கு ட்ரெயினோட லென்த் தெரியுமா 200 மீட்டர்னு, பிளஸ் பிளாட்ஃபார்ம் is equal to speed of the train is 20, time taken is 44 seconds. So அப்போ 200 plus p is equal to 880. So p is equal to 680 meters. Okay, so the length of the platform is equal to 680 meters. Okay, next question. A car takes 2 hours more to cover a distance of 480 kilometer when its usual speed is reduced by 8 kilometer per hour. Okay, so நார்மலா போற ஸ்பீடை விட 8 kilometer per hour கம்மியாச்சுன்னா it takes 2 hours more. So that is the question given here. So let usual speed, ஓகேவா. so usual speed வந்து x ன்னு வச்சுக்கலாம். இப்ப present speed என்ன, x வந்து x minus 8. Okay, so due to this what is happening, 8 kilometer per hour and 8 kilometer per hour கம்மியா போறனால it takes 2 hours more. அப்போ so shall I find the time? So time when it travels at x kilometer per hour will be equal to 480 by x. அதே time when it travels at a speed of x minus 8 will be equal to 480 divided by x minus 8. see எப்பயுமே கம்மியான ஸ்பீட்ல டிராவல் பண்றப்ப தான் அதிக டைம் எடுத்துக்கும். so அப்போ 480 divided by x minus 8 minus 480 divided by x is equal to 2 hours. Okay, so இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணனா I will get the required answer. so 480 காமனா வெளியில எடுத்தா என்ன ஆகும், 1 by x minus 8 minus 1 by x is equal to 2.
ஸோ அடுத்ததுல போனோம்னா x மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 8 இருக்கும். x minus x plus 8 divided by x square minus 8x. X square minus 8x is equal to 2 by 480. So in the ரெண்டு plus and minus x cancel ஆயிடுது. So 1 2s are 2, 240 times இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா 8 into 240 is equal to x square minus 8x. அப்போ இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துட்டா என்ன ஆகும்? x square minus 8x minus 8 into 240 is equal to 0. Okay, so நான் வந்து quadratic equation simplify பண்ணனும். So 240 8 இருக்கு, 8 வந்து 4 into 2 ன்னு எடுத்துக்கலாம். 240 வந்து 24 10 in 12 into 2 so 12 20. Okay, 12 into 20 வந்து 240. So இப்போ நான் difference 8 கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? 12ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம், 2ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 48 வரும், 2ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 40 வரும். ஸோ 40 into 48 will be the answer. எனக்கு இங்க வந்து மைனஸ் இருக்கா? ஸோ நான் என்ன பண்றேன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுறேன். ஸோ x minus 48 into x plus 40 is equal to 0. Therefore x is equal to 48 or x is equal to minus 40. இதுல x என்ன? x is equal to speed. Speed cannot be negative. Therefore x is equal to 48. That is the usual speed. Okay, so the usual speed at which the car travels is 48 km/h. Okay, yeah, so இந்த இடத்துல வந்து just இந்த quadratic equation சால்வ் பண்றதுதான். in case உங்களுக்கு வந்து quadratic equation சால்வ் பண்ண முடியல அப்படின்னா so go with that formula. So the roots is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகேவா? so இந்த ஃபார்முலால so இங்க a என்ன? so ஈக்குவேஷன் என்ன? x square minus 8x minus இப்போ இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 240 into 8 8 4s are 30, 2 8 2s are 17 18. so 1920 is equal to 0. இதுல a is equal to 1, b is equal to minus 8, c is equal to minus 1920. so if you substitute the values for this in the quadratic equation we will get the required answer as same 48 and minus 40 வந்திருக்கும். so speed வந்து நெகட்டிவ்ல இருக்காதனால 48 is the correct answer னு we will get. okay, so in case உங்களால வந்து roots வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற situationல go with this formula. okay, next question. so Vicky start from P towards Q at a speed of 30 km/h and after every 12 minutes increases his speed by 5 km/h. okay, so if the distance between P and Q is 51 km, then how much time does he take to cover the distance? okay, so இப்போ first வந்து விக்கின்ற person வந்து P ல இருந்து Q க்கு போறான். okay, so P ல இருந்து Q க்கு போறான். இந்த distance வந்து 51 km. so அவன் ஸ்டார்ட் பண்ற ஸ்பீட் என்னன்னா 30 km/h. அடுத்து எவ்ரி 12 மினிட்ஸ்க்கும் அவன் வந்து 5 km/h ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 12 மினிட்ஸ் அவன் வந்து 30ல போயிருப்பானா? ஸோ 30 km/h போயிருப்பான். எவ்வளவு நேரத்துக்கு? 12 மினிட்ஸ்க்கு. அடுத்த 12 மினிட்ஸ்க்கு அவன் 35ல போயிருப்பானா? 12 மினிட்ஸ்க்கு. இப்போ அடுத்த 12 மினிட்ஸ்க்கு இவன் 40 km/h போயிருப்பானா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா 30 km/h 12 மினிட்ஸ்க்கு அவன் டிராவல் பண்ணானா so how much distance he will be covering அதுதான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா see 1 hour, so that is in 60 minutes he will travel 30 km. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேஸை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்களேன் 30 km/h னா 1 hourல 30 km போறான். that is in 60 minutes he is going 30 km. அப்ப 12 minutesல எவ்வளவு போவான்? ஓகேவா? அப்ப x is equal to what? 30 into 12 divided by 60. so 1 12s are 12 5. so அப்பனா கொடுத்திருக்க ஸ்பீட 5 ஆல டிவைட் பண்ணாதான் we will know how much distance he is traveling. ஓகேவா? so இப்போ ஸ்பீட், டைம், distance covered. okay,
இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறான். எவ்வளவு நேரத்துக்குன்னா 12 மினிட்ஸ்க்கு. ஸோ 12 மினிட்ஸ்ல 30 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போனானா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவானா ஐ ஹாவ் டு டிவைடட் பை 5, தட் இஸ் 30 by 5 இஸ் 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்பான். அடுத்து 35 கிலோமீட்டர் பர் ஹவர்ல 12 மினிட்ஸ்க்கு போனானா he will cover 7 kilometer. Then 40 kilometer per hourல 12 minutes போனானா he will cover 8 kilometer. Then 45 kilometer per hour 12 minutes, so he will cover 9 kilometers. அடுத்து 50 kmph 12 minutes, so he will travel 10 kilometer. So இப்போ டோட்டலா எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கான் 10, இது ஒரு 15, இது ஒரு 15, 15 plus 15 30. So இப்போ வரைக்கும் 40 டிராவல் பண்ணிட்டான். இன்னும் பேலன்ஸ் 11 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப அடுத்த செட் ஆஃப் 12 மினிட்ஸ்ல he will finish the distance. அடுத்த 12 மினிட்ஸ்ல 55 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போவானா. ஸோ 12 மினிட்ஸ்க்கு டிவைடட் பை 5 11 கிலோமீட்டர். ஸோ இப்போ டோட்டல் வந்து 51 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பான். ஓகே, ஸோ இது நான் வந்து ஏன் வந்து 6 7 8 போடுறேன்னா, சி 1 ஹவர்ல 60 மினிட்ஸ் இருக்கும். இந்த 60 மினிட்ஸ்ல 30 போனான்னா 12 மினிட்ஸ்ல எவ்வளவு போவான். அப்ப x is equal to 12 into 30 divided by 60. 1 12s are 12, 5 12s are 60. So இந்த 12 by 60 வந்து எல்லா இதுலயும் காமனா இருக்கும். ஓகேவா. So 1 5s are 5, 6 5s are 30. So 6 kilometers. இப்போ அடுத்தது வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 60 மினிட்ஸ்ல 35 போனானா 12 மினிட்ஸ்ல எவ்வளவு போவான். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 12s are 12, 5 12s are 60. ஸோ அப்போ 1 5s are 5, 7 5s are 35. ஓகேவா. அடுத்தது பாருங்க, 60ல 40 போனானா 12ல எவ்வளவு போவான். x is equal to, so 12 into 40 divided by 60. So 1 5. See, இந்த 12 by 60 வந்து எல்லாத்துலயுமே ஃபேக்டரா இருக்கும். That is 1 by 5 will be a factor. So speed 5 ஆல டிவைட் பண்ணனா I will get the required distance. So in how many time he will cover? So 1 2 3 4 5 6. So 6 into 12 is in 72 minutes he will complete the journey from P to Q by traveling at 30 kilometer in the starting and increasing his speed by 5 kilometer per hour for every 12 minutes. Okay, so the answer is 72 minutes. Yeah. So next question, a train traveling at 36 kilometer per hour takes 48 seconds to cross a bridge. Okay, so இந்த கொடுத்திருக்கிறதுல ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்திருக்காங்களா. ஸ்பீட் is equal to 36 கிலோமீட்டர் per hour. அப்போ மீட்டர் per செகண்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டா 36 into 5 by 18, that is 10 meter per second. அப்போ ட்ரெயினோட லென்த் எனக்கு தெரியல, பிரிட்ஜோட லென்த்தும் தெரியல. ஓகே, அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் தென் கிராசஸ் அ மேன் சைக்கிளிங் அட் 9 கிலோமீட்டர் per hour in the same direction. சி ட்ரெயினும் சைக்கிளும் ஒரே டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. ஸோ ட்ரெயின் வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல போகுது. சைக்கிளோட ஸ்பீட் என்ன 9 கிலோமீட்டர் per hour. That is 9 into 5 by 18. So 1 இது 2, that is 2.5 meter per second. Okay, it takes 20 seconds to cross them. So இப்போ see ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரே டைரக்ஷன்ல போனா what I have to do, I have to subtract the speeds to get the relative speed. Okay, இங்க வந்து see ஒரு ட்ரெயின் வந்து சைக்கிள கிராஸ் பண்றப்ப what is the distance traveled by the train? It is the own length. Okay, ஒரு ட்ரெயினும் ஒரு சைக்கிளும் போகுது. அப்போ ட்ரெயின் வந்து இந்த சைக்கிளை ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா, ஸோ இந்த எஃபெக்டிவான சேஞ்சில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கோம். இட் வில் டிராவல் இட்ஸ் ஓன் லென்த். ஓகே, ஸோ த ஓன் லென்த் வில் பி த டிஸ்டன்ஸ் இன் திஸ் கேஸ். ஸோ இங்க வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் என்னன்னா ட்ரெயினோட லென்த் தான், அதை தான் கண்டுபிடிக்க போறோம். டைம் ஸ்பீட் என்ன, த எஃபெக்டிவ் ஸ்பீட் இஸ் 10 minus 2.5. because both the train and the cycle are moving in the same direction. So same direction la porappa relative speed வந்து I have to subtract. Time எவ்வளவு டைம் எடுத்துக்குது, it takes 20 seconds to cross it. So it is equal to 7.5 into 20, that is 75 into 2, that is 150 meter. So the length of the train is 150 meter. இப்போ first condition க்கு போயிருவோமா. First condition la a train travels at 36 kilometer per hour takes 48 seconds to cross the bridge. அப்போ ஒரு bridge cross பண்ணனும்னா என்ன பண்ணனும், so it will travel the length of the train plus the bridge, that is equal to speed into time. Time வந்து எனக்கு so first train ஓட length வந்து 150 plus bridge ஓட length வந்து தெரியாது.
ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 10, டைம் வந்து எவ்வளவு எடுத்துக்குது 48 செகண்ட்ஸ். அப்போ 150 plus b is equal to 480. அப்போ b is equal to 480 minus 150. So b is equal to 330 meters. So the length of the bridge is 330 meters. Okay. Yeah. Next question. The speed of the boat in still water is 6 km per hour. So boat oda speed, water oda speed. Boat oda speed வந்து 6. Okay. What is the speed of the stream? Okay. Water oda speed தான் கேக்குறாங்க. அப்போ upstream என்ன? Upstream is equal to boat minus water, that is 6 minus x. Downstream is equal to boat plus water, that is 6 plus x. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, find what is the speed of the stream if the boat cover 32 km downstream and 16 km upstream. Okay. And in the same time, see, yeah, so இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, போட்டோட ஸ்பீடு வந்து 6 km per hour. ஓகேவா? கொடுத்திருக்க க்ளூ என்னன்னா, இந்த போட் வந்து 32 km டவுன் ஸ்ட்ரீம் போறதுக்கும் 16 km அப்ஸ்ட்ரீம் போறதுக்கும் இட் வில் டேக் சேம் டைம். ஓகேவா? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட்னா ஐ ஹாவ் டு சப்ராக்ட் த போட் மைனஸ் வாட்டர். டவுன் ஸ்ட்ரீம்க்கு போட் பிளஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கும். ஸோ இது ஏன் சப்ராக்ட் பண்றேன் ஆட் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னா, ஸோ எதிர்நீச்சல் போட்டு போறது. ஓகேவா? ஸோ ரிவரோட ஸ்ட்ரீம்க்கு எதிர்நீச்சல் போட்டு போவோம். ஸோ நம்மளோட எஃபெக்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? நான் வந்து ஒரு 10 km per hour ஸ்பீட்ல போறேன், ஸ்விம் பண்றேன். ஆல்ரெடி அந்த தண்ணி வந்து ஒரு 5 km per hourல ஓடுதுன்னா நான் அதுக்கு அகைன்ஸ்டா போறேன்னா, ஸோ அப்ப நெட் ஸ்பீட் என்னவா இருக்கும்னா 10 minus 5, தட் இஸ் 5 km per hour தான் ஒரு எஃபெக்டிவ் ஸ்பீடா இருக்கும். இதே டவுன் ஸ்ட்ரீம்னா அந்த ரிவரோட போக்குலயே அலாங் த ரிவரா போறது. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும், நான் வந்து 10ல போவேன், அந்த ரிவர் வந்து ஒரு 5ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்து தள்ளிட்டு போகும். அப்படின்னா ஸோ 10 plus 5, தட் இஸ் 15 தான் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ரீமோட டைம் என்ன? அப்ஸ்ட்ரீம் டைம் தட் இஸ் ஈக்குவல் டு 16 divided by 6 minus x. டவுன்ஸ்ட்ரீம் டைம் அது என்னவா இருக்கும்? 32 divided by 6 plus x. ஓகேவா? So these two are equal. Okay, so that is upstream time is equal to downstream time, that is 16 divided by 6 minus x is equal to 32 divided by 6 plus x. இது 1 time, இது 2 time. அப்ப 6 plus x is equal to 2 into 6 minus x. So 6 plus x is equal to 12 minus 2x. So 3x is equal to 12 minus 6. 3x is equal to 6. X is equal to 2. So the speed of the water current is 2 km per hour. Okay, that's all. So next question. So a man can row 30 km downstream in 3 hours 45 minutes and 11 km upstream in 2 hours 12 minutes. So the speed of the man in still water. Okay, so எந்த ஒரு க்ளூவும் இல்ல. So இது வந்து ஒரு, so இந்த क्वेश्चनக்கு வந்து கொஞ்சம் it will take a bit extra time. Okay, yeah. So first நான் வந்து இந்த 3 hours 45 minutesையும் 2 hours 12 minutesையும் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு கொண்டு வரேன். So 3 hours 45 minutesனா என்னன்னா 345 by 60 hours. So இது 3a, இது 4, that is 3 by 4, 12 13 14 15 by 4 hours. அடுத்து 2 hours 12 minutes அப்பனா 2 12 by 60 hours. So இது 1, இது 5, 5 to 10. So 2 1 by 5, that is 11 by 5 hours. So இந்த 15 by 4 hours எதுக்கு? downstream. 11 by 5 hours வந்து upstream. ஓகே, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ஸோ எதுவுமே கொடுக்கல. ஸோ போட்டோட ஸ்பீடு வாட்டரோட ஸ்பீடு. ஸோ போட்டோட ஸ்பீடு எக்ஸ்னோ வாட்டரோட ஸ்பீடை வந்து ஒய்னோ எடுத்துக்கலாம். அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய்வா? டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்குமா? இப்போ 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போறான். ஓ 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா? அதாவது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய்வா? டைம் என்ன?
டவுன்ஸ்ட்ரீம் டைம் வந்து 15/4 hours. இப்போ அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றான்? அப்ஸ்ட்ரீம்ல வந்து 11 கிலோமீட்டர்ஸ் போறான். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? x மைனஸ் ஒய்யா? டைம் என்ன? 11/5. இப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் த ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே, இங்க என்ன இருக்குன்னா, ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு 15/4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். இங்க வந்து 11 இஸ் ஈக்குவல் டு 11/5 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த 11 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 1 டைம் 15 2 டைம்ஸ் வந்து 30. அப்ப 8 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய், 5 is equal to x minus y. இது வந்து equation 1, இது வந்து equation 2. That is x plus y is equal to 8, x minus y is equal to 5. So now add both the equations. Okay, plus y minus y cancel ஆயிடும். So 2x is equal to 13, x is equal to 6.5. ஓகேவா? அடுத்து இந்த 6.5 போயிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x plus y is equal to 8. அப்போ 6.5 plus y is equal to 8. y is equal to 8 minus 6.5. That is y is equal to 1.5. Okay, so the boat oda speed வந்து 6.5 kilometer per hour. water current oda speed வந்து என்னன்னா 1.5 kilometer per hour. So 6.5 and 1.5 are the answers. Okay, now so the distance from my house to friend's house is 12 kilometers. I walked at a speed of 4 kilometers, and after every kilometer I took a rest for 10 minutes. How much time did I take? How much time did it take for me to reach my friend's home? Okay, actually என்னன்னா என்னோட ஹவுஸுக்கும் என் ஃப்ரெண்டோட ஹவுஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர். நான் என்ன பண்றேன்னா 4 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல வந்து நடக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 10 மினிட்ஸ் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்களா? ஸ்பீடு வந்து 4 கிலோமீட்டர் per hour. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர் per hour. டைம் வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணுவோமா? இன்கேஸ் நான் ரெஸ்டே எடுக்காம எப்பயும் போல நார்மலா போனோம்னா எவ்வளோ டைம் ஆகும் எனக்கு? சி, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு 3 hours. ரைட்டா? நான் வந்து ரெஸ்டே எடுக்காம நான் பாட்டுக்கு வெறும் நடந்துகிட்டே இருந்தேன்னா 3 hours போயிடுவேன். பட் நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நடுவில் 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இது வந்து 12. ஸோ நான் எவ்வளவு பண்ணிருப்பேன்? 11 டைம்ஸ் ரெஸ்ட் எடுத்திருப்பேனா? அப்ப 11 into 10 என்ன? ஸோ ஐ வில் ரெஸ்டிங் டைம் வந்து என்ன? 11 into 12. சார் 12 கிலோமீட்டர், ஆனா நீங்க ஏன் 11ல மல்டிப்ளை பண்ணணும்? 11 into 10. ஓகேவா? 12 கிலோமீட்டர் இருக்கு, பட் ஏன் நம்ம 11ல மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்க கூடாது. பிகாஸ் 12th கிலோமீட்டர் அப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போயிருவேன். அப்போ வந்து நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஓகேவா? 11th கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். பட் 12th கிலோமீட்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். பிகாஸ் 12th கிலோமீட்டர் முடிச்சப்ப நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருவேன். அப்ப டோட்டலா நான் எவ்வளவு நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்திருப்பேன்? 110 மினிட்ஸ். ஸோ 110 மினிட்ஸ் எப்படி சொல்லலாம்? 1 hour 50 மினிட்ஸா? 60 plus 50 தானே? ஸோ 1 hour 50 மினிட்ஸ் நான் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பேன். நான் ரெஸ்டே எடுக்காம என்னோட டிராவல் டைம் மட்டும் 3 hours, ரெஸ்டிங் டைம் 1 hour 50 மினிட்ஸ்னா டோட்டல் டைம் is equal to 3 plus 1 hour 50 minutes, that is 4 hours 50 minutes ஆகும் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறதுக்கு. ஓகே, next question. Vicky takes 10 minutes to travel from A to B, whereas Soumya takes 15 minutes to travel the same distance. So Vicky and Soumya start from A to B and B to A at 8 AM. At what time they will meet? So yeah, so A to B வந்து ஒரு place இருக்கு. ஓகே, so Vicky வந்து இந்த டிஸ்டன்ஸை டிராவல் கவர் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். இதே டிஸ்டன்ஸை சௌமியா டிராவல் பண்றதுக்கு
15 minutes ஆகும். ஓகேவா? சோ நான் வந்து இந்த A and B க்கு வந்து ஒரு distance வந்து assume பண்ணிக்கிறேன். So 10 and 15 ஓட LCM என்ன 30யா? So let the distance is equal to 30 km. அப்ப விக்கியோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? It is 3 km per minute. சௌமியாவோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? It will be 2 km per minute. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. விக்கி வந்து ஏல இருந்து பிக்கு ஸ்டார்ட் பண்றான். சௌமியா வந்து அதே டைம்ல பில இருந்து ஏக்கு வர்றாங்க. அப்போ வாட் இஸ் த டைம் தே வில் மீட்னு கேக்குறாங்களா? அப்போ தே ஆர் கம்மிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ ஐ ஹாவ் டு ஆட் தேர் ஸ்பீட்ஸ். அப்போ 30 is equal to 3 plus 2 into time. So 30 is equal to 5t. T is equal to 6 minutes. அப்போ 8க்கு ஸ்டார்ட் பண்ற இவங்க ரெண்டு பேரும் 8 6க்கு மீட் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். சோ இந்த क्वेश्चनல அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து I just assumed it as the LCM of their time. So 10 and 15, the LCM is 30. So let the distance between A and B is 30 km. ஓகேவா? இப்போ விக்கி வந்து 30 km டிராவல் பண்றதுக்கு 10 minutes ஆச்சுன்னா his speed will be 3 km per minute. சௌமியாக்கு 15 minutes ஆச்சுன்னா her speed will be 2 km per minute. So விக்கி ஏல இருந்து பிக்கு போறான், சௌமியா பில இருந்து ஏக்கு வராங்க. So ரெண்டு பேரும் at a time 8 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க. So when they will meet, that is 30. I have to add their relative speeds because they are coming in the opposite directions. Okay, so 30 is equal to 3 plus 5 into t. So t is equal to 6 minutes. அப்போ 8 6க்கு they will meet each other. Okay, next question. Vicky and Google run towards each other from P and Q respectively. Run towards each other from P and Q respectively. Okay, so P and Q ன்றது வந்து ஒரு 2 places. So Vicky வந்து P ல இருக்கான், கோகுல் வந்து Q ல இருக்கான். ரெண்டு பேரும் they are running towards each other. That is, they are running in opposite directions. அதாவது விக்கி இப்படி ஓடி வரான், கோகுல் இப்படி ஓடி வரான். They will meet each other at a certain point. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? விக்கியோட ஸ்பீடு வந்து 36 km per hour. கோகுலோட ஸ்பீடு வந்து 45 km per hour. After meeting each other. Okay, so ஒரு பிளேஸ்ல மீட் பண்றாங்க. So let that place be M. After meeting each other, Vicky reaches Q in 5 hours. Okay, ஆக்சுவலா என்ன ஆகும்னா, சி ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவலான டைம் டி, கோகுலும் அதே டி ஹவர்ஸ் டிராவல் பண்ணி ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் விக்கி டேக்ஸ் 5 hours அண்ட் கோகுல் டேக்ஸ் சம் எக்ஸ் ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் பி டஸ் கோகுல் டேக் டு ரீச் பி? அதாவது கோகுல் வந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டான்றதான் கேக்குறாங்க. ஓகே, சோ யா, சோ இந்த क्वेश्चनக்கு எப்படி பண்ணனும்னா, see s1 by s2 is equal to square root of t2 divided by t1. ஓகேவா? சோ இதுல s1 s2 t2 t1 என்ன, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதுக்கான டெரிவேஷன் வந்து போன வீடியோல வந்து சோ ஐ என்ன சொல்றது, இந்த டெரிவேஷனே நான் போட்டு வச்சிருந்தேன். ஓகேவா? சோ நீங்க வந்து அந்த போன வீடியோல பாத்தீங்கனாலே தெரியும் இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு, இதோட டெரிவேஷன் எப்படின்ட்டு. ஓகேவா? இதுல s1 வந்து என்ன, speed of the first person, s2 வந்து speed of second person, t1 வந்து time taken by the first person after meeting to reach the destination, t2 என்னன்னா time taken by the second person to meet the destination after meeting. ஓகேவா? இப்போ s1 by s2 என்னன்னா 36 by 45. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா root of t2. t2 வந்து தெரியாது, that is x divided by 5. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4, இது 5. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ்ல இது வந்து 16 by 25 is equal to x by 5. 1 5s are 5, 5 5s are 25. ஓகே, அப்போ x is equal to 16 by 5, that is 3.2 hours. Okay, yeah, so this is the time. So கோகுல் வந்து இங்கிருந்து that is இந்த x is equal to 3.2 hours. ஓகேவா? யா, சோ இதே டோட்டல் டைம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, see அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. t is equal to square root of t1 into t2. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ t is equal to root of t1 into t2 சொன்னா, சோ t1 வேல்யூ என்ன 5, t2 வேல்யூ வந்து 3.2, 5 into 3.2. so 5 into 3.2 5 2s are 10, 1 0 5 15 16, square root of 16, that is
4 hours. ஓகேவா? அதாவது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு 4 hours ஆகும். இந்த t யோட வேல்யூ என்ன? 4 hours. அப்போ விக்கியோட டோட்டல் டைம் வந்து 9 hours, கோகுலோட டோட்டல் டைம் வந்து 8.2 hours. ஓகே, சோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல சோ இதுதான் எல்லாமே பாசிபிள். அதாவது மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், மீட் பண்ணதுக்கு அப்புறம் கோகுலுக்கு எவ்வளவு டைம் ஆகும். ஓகேவா? சோ அந்த ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிட்டேன். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதுக்கு டெரிவேஷன் வந்து போன வீடியோல இருக்கு. சோ யூ கேன் வாட்ச் தட் வீடியோ. ஓகே, ஸோ அந்த அதை வந்து ஒரு குயிக்கான ஒரு இந்த டெரிவேஷன் ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, சி ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது வந்து ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இந்த இடத்த வந்து மீட்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீட் பண்றதுக்கு t ஹவர்ஸ் ஆகுதா? அடுத்து ஸோ மீட் பண்ணி இந்த இடத்துக்கு, அதாவது ஏன்ற பர்சன் பிக்கு போறதுக்கு t1 ஹவர்ஸ் ஆயிருக்கும், இவன் இங்க போறதுக்கு t2 ஹவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப ஏஎம்ன்ற டிஸ்டன்ஸை ரெண்டு பர்சன்ஸும் கவர் பண்றாங்களா? சோ ஏஎம் டிஸ்டன்ஸ் ரெண்டு பர்சன்ஸ் எப்படி கவர் பண்றாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனோட ஸ்பீடு வந்து s1, செகண்ட் பர்சனோட ஸ்பீடு வந்து s2. ஃபர்ஸ்ட் பர்சன் ஏஎம் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? தட் இஸ் t இன்டு s1. இதே டிஸ்டன்ஸை செகண்ட் பர்சன் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? சி இந்த t. ஓகேவா? பட் ஆனா ஸ்பீட் என்ன? t2 டிஸ்டன்ஸ், தட் இஸ் t இன்டு s2 தான். இல்ல t2 இன்டு s2ன்ற டைம்ல செகண்ட் பர்சன் கவர் பண்ணிருப்பானா? சி இந்த ஏஎம்ன்ற டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நான் அந்த ஏஎம் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறேன். இந்த ஏஎம் டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் பர்சன் கவர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனோட ஸ்பீட் என்ன? s1. அவன் எவ்வளவு டைம்ல போறான்? t டைம்ல m-க்கு ரீச் ஆயிடுறான். சோ ஃபர்ஸ்ட் பர்சன் வில் டேக் அந்த t இன்டு s1. ஓகேவா? அதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. அதே செகண்ட் பர்சன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பான்? t2 ஹவர்ஸ் ஆகும். தட் இஸ் m-ல இருந்து a-க்கு போறதுக்கு செகண்ட் பர்சனுக்கு t2 டைம் ஆகுது, ஸ்பீடு வந்து s2. இப்ப அடுத்து m-ல இருந்து b-க்கு போற டைம் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்னவா இருக்கும்? தட் இஸ் s1 இன்டு t1. செகண்ட் பர்சனுக்கு t இன்டு s2. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சோ ஐ am just dividing the both the equation. Okay, so 1 divided by 2. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ts1 divided by t1s1 is equal to t2s2 divided by ts2. இப்போ s2 s2 கேன்சல் ஆகும், s1 s1 கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்கும்? t by t1 is equal to t2 by t. So t square is equal to t1 t2. t is equal to square root of t1 into t2. ஓகேவா? சோ ஒரு ஃபார்முலா டிரைவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகே, சோ இந்த அப்போ என்ன வரும்னு பாருங்க. ts1 into s1 t1 is equal to t2 s2 into ts2. so இங்க t and t will get cancel. அப்போ s1 square t1 is equal to s2 square t2. அப்போ s1 square divided by s2 square will be equal to t2 divided by t1. அப்போ s1 by s2 என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் t2 by t1. ஓகேவா? சோ இதுதான் இந்த ரெண்டு ஃபார்முலாவோட டெரிவேஷன். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நீங்க ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி क्वेश्चंस வந்து we can solve easily. Okay, yeah, so I hope this question is clear. So I go to the next question. Okay, எவ்வளவு क्वेश्चन இருக்கு? a train of length 180 meters. ஒரு நிமிஷம் guys. Yeah, so இப்போ வந்து yeah, so moderate level to high level question starts from this question. Okay, so a train of length 180 meter traveling at 72 km per hour overtook a motorcyclist traveling at 36 km per hour at 4 p.m. Okay, at 5 p.m. it overtook another cyclist traveling in opposite direction. Okay, so first condition la overtake பண்ணது, ரெண்டாவது கண்டிஷன்ல ஓவர்டேக் பண்றப்ப இவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான் at 18 km per hour. Okay, so
how much time after 5 p.m. will the cyclist and the motorcyclist meet? See, actually இங்க என்னன்னா 3 persons பத்தி பேசுறாங்க. ஒன்னு வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, அடுத்து வந்து ஒரு சைக்கிள், அடுத்து ஒரு மோட்டார் சைக்கிள், அப்புறம் வந்து ஒரு சைக்கிள். See, ஃபர்ஸ்ட் ஒரு 4 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ட்ரெயின், ஓகேவா? சோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட வந்து ஓவர்டேக் பண்ணுது. ஓகே, யா. சோ இதுதான் சைக்கிள். ஓகேவா? சைக்கிள் மாதிரி நினைச்சுக்கணும். ஓகே, சோ இந்த சைக்கிளை வந்து ஓவர்டேக் பண்ணுது. தட் இஸ் ட்ரெயின் அண்ட் சைக்கிள் ஆர் டிராவலிங் இன் த சேம் டைரக்ஷன். ஓகேவா? ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 72 கிலோமீட்டர் kmph, அடுத்தது வந்து 36 kmph, இன்னொன்று வந்து 18 kmph. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கொடுத்துருக்க இது எல்லாத்தையுமே மீட்டர் பர் செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 72 into 5/18, 36 into 5/18, 18 into 5/18, 1 4. ஸோ 5 4 இது வந்து 20 மீட்டர் பர் செகண்ட், இது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட், இது வந்து 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ட்ரெயின் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது, சைக்கிள் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் அந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணுது. தட் இஸ் ஃப்ரம் 4 to 5 இட் இஸ் டிராவலிங். இப்ப 5 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரெயின் வந்து இங்க இருக்குமா? இந்த ட்ரெயின் வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் ஆப்போசிட்ல வர்ற சைக்கிள், இந்த ட்ரெயின் வந்து இப்படி போகுது, ஒரு சைக்கிள் வந்து இப்படி வருது. ஓகே, சி இங்க இருக்க இந்த சைக்கிள் வந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த மோட்டார் சைக்கிள் வந்து இந்த டைரக்ஷன் வந்துட்டு இருக்கு. தட் இஸ் அட் சம் பாயிண்ட் the cycle and the motorcycle will meet each other. ஓகே, இப்போ எப்போ மீட் பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்ப இந்த சைக்கிளோட ஸ்பீட் வந்து எனக்கு 5 மீட்டர் பர் செகண்ட்னு தெரியுமா? இப்ப இது வந்து 4 o'clock. ஓகே, சோ 4 to 5 வந்து இந்த ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம்? 72 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்குமா? இப்ப அதே 4ல இருந்து 5க்கு இந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம்? இட் வில் டிராவல் 36 கிலோமீட்டர்ஸ் இன் 1 hour. அப்போ பாதி கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம். சோ பாதி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் அட் 5 o'clock இந்த சைக்கிள் வந்து இங்க இருக்கு. ஓகே, the distance between them is 36 and இந்த சைக்கிள் வந்து இந்த டைரக்ஷன்ல 10 மீட்டர் பர் செகண்ட்ல வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, find the time in which they will meet each other னு கேக்குறாங்களா? அப்போ so 36 கிலோமீட்டர்ஸா, see, so distance is equal to speed into time னா, distance என்ன 36 கிலோமீட்டரா, அத நான் வந்து 3600 meters னு எடுத்துக்கிறேன். speed they are traveling in opposite time, 10 plus 5 into time. அப்போ 3600 is equal to 15t. so t is equal to 3600 divided by 15. இது என்னவா இருக்கும்? 1200 divided by 5, 240. so time என்னன்னா 240 seconds. okay, yeah, so 240 seconds வந்து 240 seconds 36 இல்ல 36,000, 3600 இல்ல. சோ அப்போ 2400 seconds ஆயிருக்கும் ஃபார் மீட்டிங். அவங்க 2400 secondsனா ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் இன் மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ 2400 divided by 60, so 40. so 40 minutes ஆகும். that is at 5:40 cycle and motorcycle will meet. ஓகே, சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, இந்த क्वेश्चनல வந்து 3 விஷயம் இருக்கு. தட் ஒரு ட்ரெயின், ஒரு சைக்கிள், ஒரு மோட்டார் சைக்கிள். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த 3ஓட ஸ்பீட கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து இப்ப 4 மணிக்கே ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை ஓவர்டேக் பண்ணுது. அப்போ அடுத்து 5 மணிக்கு அந்த ட்ரெயின் வந்து ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு, அதை ஓவர்டேக் பண்ணுது. இப்போ 4 to 5 இந்த ட்ரெயின் வந்து 72 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கும்.
அடுத்து அதே 4 to 5ல இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ண மோட்டார் சைக்கிள் வந்து 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். அப்ப 72 minus 36 வந்து என்ன, எஃபெக்டிவா வந்து ஒரு 36 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்ப 5 மணிக்கு ஓகேவா, 5 மணிக்கு the distance between the cycle and the motorcycle is 36 கிலோமீட்டர். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. தட் இஸ் இது 10 மீட்டர் per செகண்ட்லயும் அது 5 மீட்டர் per செகண்ட்லயும் வந்துட்டு இருக்கு. 36 கிலோமீட்டர் வந்து நான் 36,000 எடுத்துக்கிட்டேன். So 36,000 is equal to 10 plus 5 into time. So time will be equal to 2400 seconds. So இந்த 2400 seconds வந்து நான் 40 minutes ன்னு எடுத்துக்கிட்டேன். So at 5:40 the cycle and the motorcycle will meet each other. Okay. Next question. Just a minute. இன்னும் எவ்வளவு questions இருக்கு, எவ்வளவு சால்வ் பண்ணிருக்கேன். So yeah, so I'll stop with this question. Okay. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 questions இருக்கு, அதை வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே. So இந்த question என்ன, so a car left town X for town Y at 7 AM at 54 km/h. Okay. So X and Y தான் வந்து two cities, X Y. கார் A வந்து 7 AM க்கு இங்க இருந்து போகுது. ஸ்பீட் என்ன, 54 km/h. அடுத்து கார் B வந்து Y ல இருந்து X க்கு 8 மணிக்கு வருது. ஓகேவா, இது வந்து இங்க போகுது 8 மணிக்கு. இதோட ஸ்பீட் வந்து 48 km/h. அடுத்து the distance between them is 90. அப்போ find the time when A and B are 19 kilometers apart. Yeah, so it is very easy question only. See, கார் A வந்து 7 o'clock வந்து கிளம்புது, கார் B வந்து 8 o'clock கிளம்புது. ஓகேவா, அப்போ இந்த A வந்து 1 hour எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ணிருக்கும். தட் இஸ் இட் வில் டிராவல் 54 kilometers. அப்போ 90ல 54 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன, இட் இஸ் 36. 5, 6, 7, 8. Yeah. So 36 kilometer வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்ப 8 மணிக்கு இந்த கார் இங்க வந்துருச்சு. ஓகே, இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, find the time at when the cars will be 19 kilometers apart. So 19 kilometers apart na 20. So 20 na 17. Okay, so 17 by, just a minute. So இது வந்து 54 km/h ல போயிட்டு இருக்கும். Okay, so find the time when the cars will be 19 kilometers apart. Okay, so 90 36. Net speed என்ன, 48 plus 54 102 102. 36 19 2 and 6 7 17 7 6. Yeah, இப்போ என்னன்னா, see, क्वेश्चन என்ன கேக்குறானா, find the time at which A and B are see, இப்போ இந்த பார்ட், இந்த 8 மணிக்கு இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் நான் இங்க தனியா எழுதுறேன். அடுத்த சைடு போய்க்கலாம். see, A இருக்கு, B இருக்கு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 36 kilometers. A ஓட ஸ்பீட் வந்து 54, இது வந்து 48ல இருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு சர்டைன் பாயிண்ட்ல A இங்க இருக்கும், B இங்க இருக்கும், அது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 19. So அது எப்போன்னு கேக்குறாங்க. That is, if the distance between them is 19 means, how much distance they have to travel? 36 minus 19, that is 17 kilometers வந்து ஏவும் பியும் டிராவல் பண்ணிருக்கணுமா. தட் இஸ் இந்த 36 கிலோமீட்டர்ல ஏவும் பியும் எஃபெக்டிவா 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் there will be a gap of 19 kilometers between them. ஓகே, சோ அப்போ இந்த 17 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு பார்க்கலாம். So distance is equal to speed into time. So 17 is equal to speed என்ன, 54 plus 48, because they are coming towards each other into time. Okay, so 17 is equal to 102. So 102 into time. So 17 divided by 102 is equal to t. So 17 into 6 வந்து 102. So இது 1, இது 6. So time is equal to 1 by 6 hour. So 1 by 6 hour na nothing but 1 by 6 into 60, that is 10 minutes. Okay va,
So 8, so at 8:10, at 8:10 there will be a distance of 19 kilometer between A and B. Okay, because at 8 மணிக்கு there is a distance of 36 kilometers between A and B. அடுத்து இந்த 10 நிமிஷத்துல என்ன ஆகும்னா A வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும், B வந்து சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். 10 நிமிஷத்துல வந்து எப்படின்னு சொல்லலாம், அதாவது 60 ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ரூஃப் வீடியோ வேணும்னா இப்படிதான் போட்டுரும். இன்னொரு ஸ்லைட் இருக்கா? யா, இப்போ வந்து at 8:10ல there is a distance of 19 kilometer between them. Okay, இதுக்கு இன்னும் ஒரு உங்களுக்கு இதுக்கு ப்ரூஃப் எப்படின்றதும் வேணா நான் போட்டு காட்டுறேன். சி, ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, டோட்டலா 36. இது வந்து 54 கிலோமீட்டர் பர் ஹவர், இது வந்து 48 கிலோமீட்டர் பர் ஹவரா? யா, இப்ப 1 ஹவர்ல 54னா ஏ வந்து 10 மினிட்ஸ்ல எவ்வளவு டிராவல் பண்ணணும்னு பாப்போமா? சோ அதாவது 60 மினிட்ஸ்ல 54னா 10 மினிட்ஸ்ல எவ்வளவு டிராவல் பண்ணும்? தட் இஸ் x is equal to 54 into 10 divided by 60. 0 0 cancel ஆகும், 9. So A will travel 9 kilometer in 10 minutes. இப்போ B எவ்வளவுன்னு பாத்துலாமா? 60 மினிட்ஸ்ல 48 போச்சுன்னா 10 மினிட்ஸ்ல எவ்வளவு போகும்? So x is equal to 48 into 10 divided by 60. இது cancel ஆகும், 6 8s are 48. That is 8 kilometers in 10 minutes. அப்போ A and B டோட்டலா 10 மினிட்ஸ்ல எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கோம்? That is 9 plus 8. So 9 plus 8 என்ன? 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்குமா? அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? சோ டோட்டலா 10 நிமிஷத்துல ஏவும் பியும் 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருச்சுன்னா ரிமைனிங் 36ல 17 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 19 கிலோமீட்டரா? சோ 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஏபிக்கு நடுவில் இருக்கும், அதுதான் கேட்கறாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் வீடியோ, ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து தேவையில்லை, பிகாஸ் இந்த கொஸ்டினை வந்து நார்மலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். பிகாஸ் எப்போ மீட் பண்ணணும்னு கேட்டா வந்து வி கேன் ஈஸிலி சால்வ். பட் எப்போ வந்து ரெண்டு இதுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் 19 கிலோமீட்டர்ன்றப்ப சோ இந்த மாதிரி கொஸ்டின்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 36. அதுல தே ஹாவ் டு, எனக்கு வந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அப்ப இந்த 17 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு ஏக்கும் பிக்கும் எவ்வளவு டைம் ஆகும்? சோ அப்ப அந்த 17 இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஸ்பீட போட்டோம்னா எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? சோ இதை நம்ப முடியல, இது எப்படி 10 மினிட்ஸ் வருதுன்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகேவா? 10 மினிட்ஸ்ல ஏ எவ்வளவு டிராவல் பண்ணுது, 10 மினிட்ஸ்ல பி எவ்வளவு டிராவல் பண்ணுது. சோ டோட்டலா 17 டிராவல் பண்ணிருப்பாங்க. அப்ப டிஃபரன்ஸ் அந்த இன்னும் ரிமைனிங் வந்து 19 கிலோமீட்டர்ஸ். ஓகே, so that's all with this class. So there is another 10 questions, and the 10 questions. Okay, so அடுத்த பார்ட்ல வர வீடியோ வந்து fully என்ன சொல்றது, டஃப்பான கொஸ்டின்ஸா இருக்கும். ஓகே, so thanks for this session. So we will meet in next class. Okay, thank you.